குட்டி கதை சொல்லுவாங்க. குரு ஒருவர் தன்னோட 3 சீடர்களோட காட்டு பக்கமா போயிட்டு இருக்காருங்க. அப்போ ஒரே மாதிரியான 3 பாறைகளை பார்த்து தன்னோட சீடர்கள் கிட்ட ஏதாவது ஒரு வகையில இந்த பாறைகளை இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்றாருங்க. முதல் சீடர் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு போய் பெரிய குழி தோண்டி அந்த பாறையை அந்த குழிக்குள்ள போட்டு முடிறாருங்க. இரண்டாவது சீடர் ஒரு சுத்தியலை எடுத்துட்டு போய் ஒரு பாறையை நல்லா தூள் தூளா உடைச்சிடுறாருங்க. மூன்றாவது சீடர் ஒரு உளியை எடுத்துட்டு போய் ஒரு பாறைய அழகான சிற்பம் செதுக்கிட்டு வந்துடுறாருங்க. இந்த குரு சொல்றாங்க 3 சீடர்கள் கிட்டையும், முதல் சீடர் செய்தது மறைத்தல், இரண்டாவது சீடர் செய்தது அழித்தல், மூன்றாவது சீடர் செய்ததுதான் ஆக்கல். நம்ம எப்போதுமே கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான செயல்கள் தான் செய்யணும். மூன்றாவது சீடர் செய்ததுதான் சரியான செயல் அப்படின்னு பாராட்டினதோடு மட்டுமல்லாமல் கதையோட நீதியையும் சொல்றாருங்க. சிற்பம் படிக்கணும் அப்படின்னா பாறையிலேருந்து தேவையில்லாத கற்களை எல்லாம் நீக்கிட்டு அப்புறம் தான் அழகான சிற்பத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி உங்கள் இடத்தில் உள்ள தேவையில்லாத எண்ணங்களையும் குணங்களையும் உங்ககிட்ட இருந்து நீக்கிட்டீங்கன்னா தான் நீங்க சிறந்த மனிதனா மாற முடியும் அப்படிங்கிறது தாங்க கதையோட நீதி.